கெட்ட சிவலிங்கத்துக்கு புகட்டப்பட்ட பாடம். ஓரூரில் பறவைகளை பிடித்து வாழ்க்கையோட்டிச் செல்லும் மனிதன் ஒருவன் இருந்தான். அவனின் பெயர் சிவலிங்கம். சிவலிங்கம் பறவைகள் நிறைய காணப்படும் இடங்களுக்கு சென்று வலையை விரித்து பறவைகளை பிடிப்பது வழமையாக இருந்தது. ஒரு நாள் அக்கெட்ட சிவலிங்கம் வலையொன்றை எடுத்துக்கொண்டு பறவைகள் இருக்கும் இடத்திற்கு செல்லும் போது அப்பறவைகள் அம்மனிதனை கண்டன. நாங்கள் இப்போது என்ன செய்வது என்று பறவைகள் யோசித்துக் கொண்டிருந்தன. அப்பறவைகளில் இருந்த அனுபவமும் அறிவும் மிகுந்த ஒரு பறவை, அந்த கெட்ட மனிதன் எங்கள் மீது வலையை வீசுவான், ஒவ்வொருவரும் தனித்தனியாக தப்பித்து போக எண்ண வேண்டாம், ஒரே அடியாக எல்லோரும் வலையையும் எடுத்துக்கொண்டு மேலே பறப்போம், அதற்கு பிறகு செய்ய வேண்டியதை நான் சொல்கிறேன் என்றது. அப்போது நாங்கள் அனைவருமே தப்பிப்போம், அக்கெட்ட மனிதனுக்கு வலையும் இல்லாமல் போகும், திரும்பவும் சிவலிங்கத்துக்கு பறவைகளை பிடிக்கவே முடியாது என்றது. பறவைகள் எல்லாம் அனுபவமும் அறிவும் மிகுந்த அப்பறவை சொன்னதை ஆமோதித்தன. கெட்ட சிவலிங்கம் வலையையும் எடுத்துக்கொண்டு மரத்துக்கு அருகில் நின்று பறவைகள் இருக்கும் இடத்தை நோக்கி வலையை வீசினான். ஒரு பறவையும் கூட தன்னை பற்றி எண்ணி தடுமாற்றம் அடையவில்லை. அக்கெட்ட சிவலிங்கம் மகிழ்ச்சியில் வலையில் மாட்டிக்கொண்ட பறவைகளை பிடிக்க ஓடோடி வந்தான். இப்பொழுதுதான் சரியான நேரம், எல்லோரும் ஒன்றாக பறப்போம் என்று தலைமை பறவை சொன்னது. பறவைகள் எல்லாம் வலையுடன் ஆகாயத்தில் பறந்தன. சிவலிங்கம் கத்திக்கொண்டே பறவைகளின் பின்னாலே ஓடினான். ஆகாயத்தில் பறந்த பறவைகள் வலையையும் எடுத்துக்கொண்டு அப்படியே மரமொன்றை மூடின. அதற்கு பின் தலைமை பறவை சொன்னது போல் வலையின் கீழ்ப்புறமிருந்து தப்பித்துக் கொண்டன. அக்கெட்ட சிவலிங்கத்திற்கு பறவைகள் பிடிக்க வலையும் இல்லாமல் போனது. ஆகவே இப்பறவைகள் அனைத்திடமும் இருந்து ஒற்றுமையால் இவை அனைத்தும் தப்பித்தன. குழந்தைகளே, இதிலிருந்து ஒற்றுமையின் பலம் விளங்குகின்றதல்லவா?